friends, welcome to Pressed with Jenny. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி காஃபி புட்டிங் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் வந்து 1 டீஸ்பூன் காஃபி தூள் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லிக்விடாக இருக்கணும். இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம், தனியாக வச்சுக்கலாம். வேறு ஒரு கப்புலேயோ ஒரு பாத்திரத்துலையோ ஒரு டம்ளர்லேயோ கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதையும் இந்த மாதிரி லிக்விடாக கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம், ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். ஒரு சாஸ்பேனில் வந்துட்டு சாஸ்பேன்லேயோ நீங்கள் ஏதோ ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு பால் நல்லா கொதித்து லைட்டாக திக்னஸ் ஆகும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு லைட்டாக கொதித்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். சிம்மிலேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் காஃபி லிக்விட் எடுத்து நம்ம ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வைக்க வேண்டாம், சிம்லேயே வச்சு பண்ணால் போதும். இப்போ கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சு இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூட சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த டைமில் தான் நம்ம எடுத்துடக்கூடாது கையை, ஏன்னா கட்டி பிடிச்சிரும். நல்லா திக்னஸாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் காஃபி ரொம்ப பிடிக்குதோ அவங்களுக்கு இந்த புட்டிங்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்திங்களா, லைட்டாக திக்னஸ் ஆகிட்டே இருக்குது. கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றினாவே திக்னஸ் ஆகிரும். இது நல்லா கொதிக்கணும். சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுகிட்டே இருக்கணும், பபுள் பபுளாக. இதுக்கு நடுவில் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா இது தள்ளன்னு கொஞ்சம் கொதிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும். பார்த்திங்களா, நல்லா கொதிக்குது. பார்த்திங்களா, நல்லா திக்னஸாக வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப்புலையோ இல்லை நீங்கள் ஒரு காஃபி மக்கில் கப்பில் எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஒரு சாக்லேட்டை நல்லா துருவி போட்டுக்கலாம் இதுக்கு மேலே. நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு காஃபி ஃபில்டர் மேலே இந்த மாதிரி காஃபி தூள் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்துட்டேன். இது எப்படி எடுக்கணும்னா, ஒரு நைஃப் எடுத்துகிட்டு சைடில் எல்லாம் நம்ம இந்த மாதிரி சைடில் எல்லாம் இந்த மாதிரி பண்ணி விடணும். சுற்றி இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம அதை கமுத்தி போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இப்படியே ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த கப்பில் இப்படியே வச்சுட்டு ஸ்பூன் போட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த எப்படி இருக்கும் அப்படின்ட்டு, ஷேப்பை எப்படி வருதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி கத்தியில் ஓரங்களெல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டில் வச்சு இப்படி தட்டினோம்னா விழுந்துடும். அது பார்த்திங்களா, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் வச்சுக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில். உங்களுக்கு இதை திருப்பி போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு காஃபி புட்டிங்க. அதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான காஃபி புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய், டேக் கேர்.